நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானல் சூடானதும் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க வறுந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே வானலில் நான் 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்பு கூடவே 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு இப்பயே சேர்த்துக்கினா பொடி கூட ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுந்தாச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலில் ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டை வறுத்துக்க போகிறேன். நான் தோலோடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட வறுத்துக்கலாம். பூண்டை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவு சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது 3த்தையும் நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடலப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.